நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அஞ்சி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நீங்களும் பலவிதமான நெருக்கடிகளுக்கு மத்தியில உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? கடன் நெருக்கடி, வியாதினால வந்த நெருக்கடி, சூழ்நிலை, குடும்பத்துல சூழ்நிலை சரியில்லாம பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வேலையில உயர் அதிகாரிகளை நிமித்தம் நெருக்கடி, படிப்புல நெருக்கடி, வேலை செய்கிற இடத்துல தொழில்ல நெருக்கடி, இப்படி எல்லா விதத்திலையும் நெருக்கடியை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாக அவர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களுக்கு உத்தரவு அருள்வார். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார்னு சங்கீதம் 120 அதிகாரம் 1 இப்படியாக சொல்லுகிறது. நீங்க உங்க நெருக்கத்துல, நீங்க மற்ற சூழ்நிலையில தேவனை அழைக்கிறத விட உங்க நெருக்கத்துல நீங்க தேவனை நோக்கி நீங்க கூப்பிடும் போது அவர் நிச்சயமாக உங்களுக்கு செவி கொடுப்பார். அன்றைக்கு யோனா மீனின் வயிற்றில இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாருன்னு, நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர்னு யோனா 2 கூட இப்படியாக சொல்லுகிறது. நீங்க நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, நீங்க ஆபத்து நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்க குரலை கேட்டு உங்களுக்கு செவி கொடுப்பார், உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில தருவார், உங்க சத்தத்தை கேட்பார். நிச்சயமாக இன்றைக்கு நீங்க நெருக்கத்துல இருக்கலாம், ஆனா அந்த நெருக்கம் நிரந்தரம் அல்ல. இந்த நெருக்கடியான சூழ்நிலைகள், இந்த நெருக்கடியான வேதனை, உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். இன்றைக்கு நெருக்கடியின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் ஒரு நாள் விசாலத்துல கொண்டு வந்து வைப்பார். நெருக்கத்துல இருக்கிற உங்களை விசாலத்துல கொண்டு வந்து வைத்து உங்களை கர்த்தர் நிச்சயமாக பிறருடைய கண்களுக்கு முன்பாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தரை நம்புங்க, நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய கேட்டறிலி, உங்களுடைய சத்தத்தை கேட்டறிலி உங்களை விசாலத்துல வைத்து ஆசீர்வதிப்பார்.